மாதிரி வந்து காளியம்மாள் வந்து அதிமுக இணைந்திருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நாம் தமிழரோட வீழ்ச்சியா பார்க்க முடியுமா? ஏன்னா இது முக்கியமான கட்டத்துல வந்து அதாவது அண்ணன் சீமானுக்கு அப்புறம் பெரிய அறிமுகமா தெரியப்பட்டவர்கள் வந்து அதிமுக இணைந்திருக்காங்க. குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி வந்து அதிமுக தான் சொல்றாங்க. இல்ல இதை நான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி முதல்ல அக்கா காளியம்மாள் போனது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீழ்ச்சியான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப பர்சன்டேஜ்ல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா எங்க காளியம்மாள் அக்காள் மாதிரி நிறைய அக்காங்களை நாங்க உருவாக்கியிருக்கோம், தம்பி தங்கைகளை உருவாக்கி வச்சிருக்கோம். சோ நாங்க வளர்க்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க போய் வளர்ந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, தப்பே இல்லை. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து இல்ல. இதுல எப்படி நாம் தமிழர் கட்சி அடிப்படும் எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, பாதுகாப்பான கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பான கட்சி அதிமுகன்னு உங்களுக்கு நீங்க என்கிட்ட கேள்வி எழுப்பும் போதே உங்களுக்கு காமெடி வரலையா, சிரிப்பு வரலையா? அது பாதுகாப்பான கட்சியா? நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நீங்க பாத்திருப்பீங்க, சரிபாதி பெண்கள் இருந்தாங்க கூட்டத்துல, குழந்தைகள் முதற்கொண்டு இருந்தாங்க. எவ்வளவு அழகான எவ்வளவு ஒழுக்கமான மாநாடா இருந்தது. மொத்த எங்க இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் மொத்த கட்சிகளுக்குமே எடுத்துக்காட்டா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்கதான் பெண்ணியம் பேசப்படுறோம், இங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இங்க பெண்ணியம் பேசட்டும் பாப்போம். 117 சீட்டு அதிமுக கொடுங்கள பாப்போம். எடப்பாடி அவர்கள் வந்து தமிழ் தலைமையில இணையறதால அதனால அவரை தேர்ந்தெடுத்து அதிமுக இணைஞ்சிருக்கேன் அப்படின்ற காரணத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு பேசும்போது நீங்க அவர் தமிழரா இருந்தா மட்டும் ஏத்துக்க முடியாது அப்படின்ற அந்த விஷயம் இல்ல. நீங்க எந்த கொள்கையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? திராவிடத்தை தானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஐயா எடப்பாடி ஐயா வந்து தமிழ் தேசம் சொல்லிட்டு வந்து நிக்கட்டும். திராவிடங்கிற வார்த்தை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? திராவிட கொள்கையை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க? திராவிடர்களுக்கான கொள்கை யாருப்பா எடுத்துட்டு வரீங்க? எதுக்குப்பா எடுத்துட்டு வரீங்க திராவிடத்தை? இல்ல எங்களுக்கு முரணா தானே இருக்கு. உடனே தமிழ் தேசியம் பேசு, இல்ல திராவிடம் பேசு. நீங்க தமிழனா இருந்தாலுமே திராவிடத்துக்கு சப்பு கொட்டும் போது நாங்க எப்படி அதை ஏத்துக்க முடியும்? நாங்க எதுக்கு உசர கொடுத்து இங்க கத்திக்கிட்டு இருக்கோம்? கொள்கை முரண் தான். வந்து இந்த மாதிரி போய் தமிழக வாழ்வு கட்சியில சேர்ந்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முக்கியமானவங்க கிட்டத்தட்ட எலெக்ஷன் வர நேரங்கள்ல இந்த மாதிரி மாற்று கட்சியில போய் இணைகிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல காரணம் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்போ வந்து ஆவடி வந்து குறிப்பா நாசர் அவரோட தொகுதி, குறிப்பா இங்க வந்து அவர் ரொம்ப பலம் வாய்ந்தவரா கருதப்படுறாருன்னு சொல்றாங்க ரொம்ப காலமாவே. எப்படி அவங்களை வந்து வீழ்த்துவதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து பணபலம் எடுத்துட்டு வரல, மக்கள் பலத்துல வரேன், அறிவாயுதத்தை வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். ஸ்டேஜ் போடுங்க, நீங்க ஊடகவியாளர் தானே, ஸ்டேஜ் போடுங்க, அதோ பக்கத்துலயே ஸ்டேஜ் போடுங்க, 4 சீட்டு போடுங்க, டிவிகேல இருந்து டிஎம்கேல இருந்து மொத்த பேரையும் போடுங்க, பேசுவோம். இங்க வந்து அதிகாரம் அப்படின்னு நீங்க சொல்லி பேசுறீங்கல்ல, அதே திமுக அதிமுக மாறி மாறி தோற்றதுனால ஒவ்வொரு கட்சியும் மாத்தி மாறி வந்திருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பணபலம் படைச்சவங்களோ இல்ல வந்து பெரிய அதிகாரம் மிக்கவங்களோ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்க இடமே இல்லை. இது இங்க இப்ப வரைக்குமே மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. நல்ல நாலேஜான பீப்புள் ஆவடி பொறுத்த வரைக்கும் மாற்று அரசியலை நோக்கி போனதுனாலதான் ஆவடியில நாம் தமிழர் கட்சி 10% ஓட்டு எடுத்திருக்கோம். சோ இது மாற்றத்துக்கான நேரம். கட்டாயமா இல்ல வார்டு வரையா பிரச்சனையை போய் பார்க்கும்போது முதல்ல உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாவே நாம் தமிழர் கட்சி. சீமானா எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களை எதிர்பார்க்கறாங்க, நாம் தமிழர் பிள்ளைங்களா வாங்க அப்படின்ட்டு. சோ இதுக்குள்ள வந்து ஆவடியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க எப்ப வருவீங்க? நீங்க வந்துடணும். இந்த முறை உங்களுக்கு தான் சப்போர்ட். மாத்தி மாத்தி இங்க இருந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் 65 ஆண்டு கால திராவிட அரசு இங்க பாதாள சாக்கடை திட்டத்தை கூட முழுமையா பண்ணல. அதுக்கு முன்னாடி சாலையை போட்டாங்க. இப்ப சாலையை தோண்டிதான் மறுபடியும் பாதாள சாக்கடையே போடணும். இல்ல கைவிட்டுட்டாங்களா அந்த திட்டத்தைன்னு எனக்கு தெரியல. சோ இங்க மக்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான் வேணும். ஏன்னா அறிவியல் டெக்னாலஜி நாலேஜ் இருந்திருந்தது அப்படின்னா அடிப்படை சின்ன பிரச்சனையை கூட இன்னும் தீக்காம வச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கே அமைச்சருப்பா, தொகுதிக்கு அமைச்சர், தமிழ்நாட்டுக்கே அமைச்சரு சொன்ன தன்னோட சொந்த தொகுதியவே பாத்துக்க முடியல. இல்ல அப்படி பாக்குறதுக்குன்னா நீங்க எக்ஸாம்பிளா ஒரு வேலையை செய்யலாம். என்ன பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஒரு மேடையில நம்ம கட்சி பொறுப்பாளர்களையும் வைக்கலாம். டம்மி பொறுப்பாளர் எந்த பொறுப்பாளர் சொல்லி அந்த பொறுப்பாளர் நிறுத்தி வச்சு பாருங்க, அப்ப தெரியும். பிளைண்டா ஒரு வாதி நீங்க வந்து டம்மி வேட்பாளர்கள் சொல்ல முடியல. படிச்ச பிள்ளைங்க, கற்றல் அறிவும் இருக்கு எங்களுக்கு, நாலேஜ் மற்றபடியான அரசியல் அறிவும் எங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்க வந்து பாக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. அப்ப நாங்க நாங்க வைக்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாப்போம். இந்த கேள்வி டிவி கேட்டு வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து சூசைட் தான் பண்ணிக்கணும் நாங்களா பேச ஆரம்பிச்சா. டிஎம்கே ஏடிஎம் கேட்டு இருந்து வந்ததுன்னா இத்தனை ஆண்டு காலம் நாங்க முன்னாடி ஒவ்வொரு பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு போய் முன்னாடி நின்று இத்தனை வழக்குகள் செஞ்சிருப்போம்ல. ஸ்டேஜுக்கு மினிஸ்டர் அவர் சொல்லுங்க. தேர்தல் பயணம் ஒண்ணு வைக்கிறாங்க, அதுல எந்த மினிஸ்டர் வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க? எம்எல்ஏ கேண்டிடேட் நான் நிக்கிறேன்,
இதே மாதிரி எம்எல்ஏ கேண்டிடேட் அமைச்சர் இவர் வந்து நிப்பாரா, நாசரையா வந்து நிப்பாரா, இல்லாட்டி வேற ஏதாவது கட்சியில இருந்து வந்தவங்க நிப்பாங்க. அதே எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்க சொல்லுங்க. கவுன்சிலர் வந்து நிக்கிறாப்புல ஏன் பயமா? Which one? நிறைய இருக்கு. என்ன விஷயம்? ஓகே. இல்ல இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இதனால ஏத்துக்கவே முடியாது. விஜய் சங்கீதா அப்படிங்கிறது அவங்களோட குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை எதுக்கு மக்கள் எடுத்து பேசுறாங்கன்னு ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரியல. அது அவர் பாத்துக்கிட்டும். ஆனா 25 வருடம் தான் கூட வாழ்ந்த வாழ்க்கையவே ஒர்த் இல்ல அப்படிங்கும் போது என்ன வார்த்தை சொல்றதே எனக்கு தெரியல. இது ரொம்ப தவறான ஒரு போக்கு இல்லையா? ஒரு பெண்ணை தான் கூட வாழ்ந்த பெண்ணை இது இப்படி பேசியிருக்க கூடாது. அது இல்லாம அது அவரோட தனிப்பட்ட குடும்ப கருத்து. அதுக்குள்ள சில பெண்கள் வந்து இப்படி பேசுறாங்க அப்படிங்கும் போது அவங்க இன்னுமே வந்து அறிவு இல்லாம இருக்காங்க. இன்னும் வளர்ந்து அவங்களையும் சரிப்படுத்த வேண்டியது நாம் தமிழர் கட்சியோட கடமைப்பா. விவாத மேடைகள்ல குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சிகள் தாக்கப்படுறதுக்கான அதாவது மிரட்டல்கள்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா வந்து வேட்பாளர்கள் மிரட்டப்படுறாங்க. காசு கொடுத்துருவாங்க வந்து பண்ணிருங்க, இல்லைன்னா எங்களுக்கு சாதகமா செய்யுங்க. அப்படி யாரும் எங்களை கிட்ட வந்து கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆவடி பெரிய தொகுதி 499 பூத் இருக்கு. நான் கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வேலை செஞ்சிருப்பேன். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. காசு இல்ல, காசு பணம் பலம் வச்சவங்க. காசு கொடுக்குறியா வாங்கிக்கிறதா சொல்லுவேன். உன்னை எது தடிக்க நான் தயாரா இருக்கேன். நான் உங்ககிட்ட ஏமாத்தினேனா? இல்ல. உங்களை மாதிரி போய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருந்துச்சுன்னா மக்கள் பணத்தை ஏமாத்தினேனா? இல்ல. நான் துணிஞ்சிருக்கேன். என்ன யாராலையும் அப்படியெல்லாம் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் இப்ப வரைக்கும் எங்க காதுக்கு வரல. அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவோம். நன்றி, மகிழ்ச்சி.